ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நவி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒருவேளை என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா, இல்லைனா என் வீடியோஸை கடந்து போயிருந்தா, இன்றைக்கி மொட்டை மாடி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். மொட்டை மாடிக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா அவ்வளோ குப்பை, அவ்வளோ க்ளம்ஸியாக இருக்குது. சரி, ஓகே, முதல்ல பெருக்கி எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாமே வாஷ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து துணி எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எந்த இடத்துல அசுத்தமாக க்ளம்ஸியாக இருக்கும் அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ க்ளம்ஸியாகவும் அப்படியே குப்பையாகவும் இருக்கும்போது உண்மையாகவே என் மைண்டு ரிலாக்ஸ்டாகவே இருந்ததில்ல. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ண எல்லா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வீட்டை விட்டு போகிற மாதிரியும், நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுற மாதிரியும் அப்படி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வீட்லேயே இருக்கோமே, ரொம்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆக்சுவலி. ஆனால் ஒரு விதத்தில் ஜாலியாக தான் இருக்குது. சன்ரைஸ் சன்செட்லாம் பார்க்குறத தாண்டி பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னும் சில டைம் தோணுச்சு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லப்போனால், வீட்டில் இருக்கிறதுனால ஒரு 6 ஹவர்ஸு நான் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு என்னோடய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு நிறைய விஷயங்கள் என்னால் பண்ண முடியுது. நிறைய நோட்ஸ் எடுத்து வைக்கிறேன், வீட்டு வேலையும் முடியுது. ப்ளஸ் என்னையும் நான் அப்கிரேட் ஆகிக்கிறேன். இன்னொருத்தவங்க கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு 10 ஹவர்ஸ் அங்கேயே ஓடி போயிடுச்சு. இவ்வளோ வருஷமாக வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு தோணுது. இந்த முடிவை ரொம்ப முன்னாடியே எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. எனக்கு ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அகாடமி ஓப்பன் பண்ணி எனக்கு என்ன தெரியுமோ அதை நிறைய பேருக்கு சொல்லி தரணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஆனால் இப்போ பணமும் எனக்கு அந்தளவு பேக்ரவுண்டும் இப்போ எனக்கு கிடையாததுனால நான் அது ஒரு சேனலாக ஓப்பன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கான ப்ராசஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். சேனல்னால் சும்மா ஓப்பன் பண்ணால் யாருமே பார்க்க முடியாதுல்ல. இப்போ இருக்கிற அட்வான்ஸ் லெவலில் நிறைய பேர் வீடியோஸ் கிளியாரிட்டியாகவும் நல்லாவும் இருந்தால் தானே பார்க்குறாங்க. இனிமேல் வரப்போகிற என் வீடியோவில் அதை பற்றி அப்டேட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். வாழ்க்கை ஒரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் இந்த ராத்திரியே வருது. ஏன்னா இந்த நாள் முழுக்க எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக புது ஆப்பர்ச்சுனிட்டியோடு தொடங்கணுன்னு. இந்த நாளோட இந்த வாழ்க்கை முடியல. இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற தாட்டு. இது எனக்கும் நான் சொல்லிக்கிறேன். பாய், டேக் கேர்.